நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் ஐபிஎல்லோட 29வது போட்டி பஞ்சாப் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். நியூ சண்டிகரில் இந்த போட்டி பஞ்சாப் கிங்ஸோட ஹோம் கிரவுண்டு, ஹோம் ஃபேவர் இருக்குமா பேசுவோம். இன்னொரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் தொடர் வெற்றிகளை குவிச்சிட்டு இருக்காங்க. தோல்வி பெறாத ஒரே டீம் இந்த ஐபிஎல் சீசன்லனா பஞ்சாப் கிங்ஸ். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இதுவரைக்கும் விளையாண்ட போட்டிகளில் க்ளோஸாக இருந்திருக்காங்க. வெற்றிகள் கூட கஷ்டப்பட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. உங்களோட பேட்டிங் அந்த அளவுக்கு கிரேட்டாக இல்லை. இன்றைக்கி அப்டேட் பண்ணிட்டு வருவாங்களா? பண்டோட இன்ஜுரி என்ன நிலமை, அதை பற்றிலாம் பேசுவோம். அட்டமெசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜம்போ அப்போ மணி வகையில் சேஃபு கண்டிப்பாக பயன்படுத்திங்க. இன்னுமே இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. முலான்பூர் நியூ சண்டிகரில் தான் இந்த போட்டி. க்ளவுடி கண்டிஷன், மழை இல்லை அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட். ஏப்ரல் 19 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 14 போட்டிகள். பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 6 வின்னு, பேட்டிங் செகண்டுக்கு 8 வின்னு, 172 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ், பேட்டிங் செகண்டுக்கு 166. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கும்போது ஓகே. அண்டு கொஞ்சம் விக்கெட்ஸ் அதிகமாக விழும். ஆவரேஜ் பேட் ஃபர்ஸ்ட் விக்கெட் 7 இருந்திருக்கு, ஆவரேஜ் பேட்டிங் செகண்ட் விக்கெட் 6 இருந்திருக்கு. ஹை ஸ்கோர் இங்கே 228 அடிச்சிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் லோ ஸ்கோரான 101க்கு 10 அப்படின்னு சுருண்டிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் கேகேஆர் 95க்கு 10 அப்படின்னு சுருண்டிருக்காங்க. ஸ்பின்னர்ஸுக்கு ஓகே, பேஸை டீசெண்டாக அவுட்புட் கொடுக்க முடியும். பட் ஓவராலாக இப்போ ரீசெண்டாக நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படி தான் இருந்துருக்கு. 150 பிலோவா 4 times, 150 to 170 ரேஞ்சில் 4 times, 180 அபோவா 6 times அப்படின்னு ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. அண்ட் இங்கே பிரியான்ஸ் ஆரியா செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர். சில பிளேயர்ஸ் டாப் ஆட்ட பிளேயர்ஸ் பண்ணியிருக்காங்க. சிம்ரன் ஓவராலாக ஹை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இருந்தால் கூட 12 போட்டியில் 261 தான். இதுக்கு அந்தளவுக்கு கிரேட் நம்பர் கிடையாது. இப்போ இருக்கிற ஃபார்ம் நல்லா இருக்குது. ஜஹல் இங்கே விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார். அஸ்தீப் 4 விக்கெட் ஆல் எடுத்திருக்காரு. சாய் கிஷோர் இந்த மாதிரி 3 பிளேயர் கடந்த 4 வருஷத்துக்குள்ளே 4 விக்கெட் ஆல். நிறைய போட்டிகள் இங்கே நடந்ததில்லை, அதையும் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஹஸ்தீப் தான் அதிகபட்ச விக்கெட்டுங்கிற மாதிரி இருந்திருக்காரு. ஹசல் 6 போட்டியில் 11, கொஞ்சம் வேரியேஷன் கொடுக்குற பவுலர்ஸ் டீசெண்டாக இருந்திருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸு 12 போட்டியில் 5 வின்னு, 7 தோற்றுருக்காங்க. ஹோம் அட்வான்டேஜ் பெருசாக அவங்க எடுத்துக்கிட்டது இல்லை. ஆரம்ப காலத்துலேருந்து இந்த ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு பின்னடைவாக இருந்திருக்கு. ஓவராலாக வெளியில் கூட கொஞ்சம் போய் ஜெயித்தாங்க. ஹோம் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நிறைய ஜெயிச்ச டீமுக்கு இருந்திருக்கு. பட் அதில் பின்னடைவாக இருந்ததுனால இது வரைக்கும் அவங்க கோப்பையே வெல்லாத டீமாக இருக்காங்க. பார்ப்போம், இப்போ பயங்கரமாக இருக்காங்க டீம் பேஸில். பேட்டிங் ஃபஸ்ட்டு 146 ஆவரேஜ் வச்சுருக்கு. செகண்டுக்கு 180 ஆவரேஜ். இந்த டீம் சேஸ் பண்ணும்போது நல்ல ஆவரேஜ், நல்ல நம்பர் வச்சுருக்காங்க. ஆனால் விக்கெட்ஸை பாருங்கள், ஹெவியாக விட்டுருக்காங்க. ஆவரேஜ் பேட் ஃபர்ஸ்ட் விக்கெட் 8 இருந்திருக்கு. ஆவரேஜ் பேட்டிங் செகண்ட் விக்கெட்டு 7 இருந்திருக்கு. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக 223 சேஸ் பண்ணியிருக்காங்க. எல்எஸ்ஜி முதல் முறை அங்கே விளையாட போகிறாங்க. 219, 162, 228. ஸோ மாறி தான் ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. சில நேரங்களில் 200+ வந்திருக்கு. சில நேரங்களில் கொஞ்சம் மீடியம் லோ ஸ்கோர்ஸும் வந்திருக்கு. இன்றைக்கி எப்படி ட்ராக் கொடுக்க போகிறாங்க அந்த டைமில் பார்க்கணும். இந்த டீமில் டாப் ஆர்டரில் இருக்கிற இந்த 4 பேரும் நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. அண்ட் பவுலிங் பேஸில் ஓரளவுக்கு டீசன்ட் அவுட்புட்ஸ் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கூப்பர் கொன்னலி கன்சிஸ்டன்ட் பிளேயர் கிடையாது. முதல் போட்டியில் சக்ஸஸ் பண்ணார் அப்படின்னா கூட கன்சிஸ்டன்ட் பிளேயர்னு சொல்ல முடியாது. ஆனால் சிம்ரன் இப்போ கன்சிஸ்டன்ட் அவுட்புட் கொடுக்குறார். குயிக்காக பவர் பிளேயில் பிரியான்ஸ் ஆரியா அந்த குயிக் ரன்ஸை கொடுத்துட்டு போகிறார். ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்டெடி பண்ணி மிடில் கொண்டு போகிறார். அண்டு அதுக்கப்புறம் அவ்வளோவா டெஸ்ட் ஆகலை. நெஹல் வதேரா அவ்வளோ சிறப்பாக விளையாடலை. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் ஒரு சில போட்டிகள் வந்திருக்காரு, இருந்தாலுமே நிறைய பால்ஸ் பிடிக்கல. சசாங் ஃபினிஷ் பண்ணக்கூடிய பிளேயர், சூப்பர் பிளேயர் இருந்தால் கூட அவருமே டெஸ்ட் ஆகலை. ஆனால் பவுலிங் பேஸில் அஸ்தி இப்போ போன போட்டியில் சக்ஸஸ் பண்ணார். அந்தளவுக்கு அதுக்கப்புறம் மற்ற போட்டிகள் இல்லை. பட் யான்சன், பாலட் இவங்கெல்லாம் அப்பப்போ ரைஸ் ஆகிருக்காங்க. ஜஹல் ஒரு சில நேரங்களில் இப்படி தான் இருந்திருக்கு. பட் மேஜிக்காக ஜெயிக்கிறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி நல்லா இருக்க ஃபீல் இருக்குது. ஆப்போனன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாரு சரியான இடத்துல. இதுதான் இந்த டீமோட சக்ஸஸ்ன்னு சொல்லணும். மற்றபடி பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு டீம் அப்படின்ற மாதிரி வைக்கல. ஆனால் பெஸ்ட்டு டீமை மேக் பண்ணுறதுக்கான இந்த கிங் மேக்கர் அப்படிம்பாங்க இல்லையா, அது ஸ்ரேயாஸ் ஐயராக இருக்கார். ஸோ அதுதான் சூப்பர்னு சொல்லணும். கண்ட்ரோலில் வச்சுருக்காரு இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும். இப்போ மும்பை இந்தியன்ஸு பார்க்குறதுக்கு அந்த டீம் தூக்குன்னெலாம் சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் ஹார்திக் பாண்டியா கண்ட்ரோலில் அங்கே இருக்கா டீம்னா அது இல்லை. பட் ஸ்ரேயாஸ் ஐயர் கண்ட்ரோலில் இந்த டீம் இருக்குங்கிறனால தான் இந்த டீம் ஜெயிக்கிறாங்க. அண்ட் பிரியான்ஸ் ஆரியா நம்பர் பாருங்கள், ரீசெண்டாக சில போட்டிகள் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த குயிக் ஸ்டார்ட் அப்படின்றத கொடுக்குறாரு. 20 பால் 57, 11 பால் 39. இந்த குயிக் ஸ்டார்ட் பவர் பிளே யூட்டிலைசேஷனில் இருக்குது.
பிரப்சிம்ரன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். கடந்த 2 போட்டியில் 50, அதில் 80, நாட் அவுட் 39 பால் அப்படின்னு இருக்குது. அண்ட் இவருமே அந்த ஸ்டார்ட் நல்லா கொடுக்குறாரு. பவுப்ளே யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. கூப்பர் கொனாலி முதல் போட்டியில் 2வது போட்டியில் ஓகேவாக இருந்தாங்க. அதுக்கு கடந்த 2 போட்டியிலையும் டவுன் ஆகிருக்காரு. ஸ்ரேயாஸ் தொடர்ந்து 350. ஸோ இது மிடில் சூப்பர், ரொம்பவே சுலபமாக அடிக்கிறாரு. அவர் கஷ்டப்படுற மாதிரியே தெரியல, அந்த மாதிரி ஒரு பேட்டிங் கொடுக்குறாரு. நெகல் வதேரா கஷ்டப்பட்டுட்டு இருக்கார், பார்ப்போம் இன்னைக்கு போட்டியில் இருப்பாருன்ட்டு. மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் இஸ் டீசன்ட் பிளேயர் அண்ட் அவ்வளோவா டெஸ்ட் ஆகலை. பவுலிங் பேஸ்லேயும் நிறைய கன்சிடர் பண்ண மாட்டார். அண்ட் முக்கியமாக ஸ்ரேயாஸ் ஐயர் பண்ணுற ஒரு விஷயம், இந்த 5 பவுலரை பிலீவ் பண்ணுறாரு. யாராவது ரொம்ப அடி வாங்குறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது தான் சசாங் சிங் சைடு போகிறார். ஆஃப் பிரேக் பவுலிங், ஒரு ஸ்பின்னர் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலிங். இன்னொரு பாயிண்ட்லேயே யோசிக்கணும், பாயிண்டில் கொஞ்சம் ஓவர் ரேட் ப்ராப்ளம் இந்த மாதிரி இடத்துலையும் சசாங் சிங் எடுத்துகிட்டு வர்றது ஓகே தான். பட் கண்டிப்பாக அவர் எடுத்துகிட்டு வரும்போது பிரேக் த்ரூ கொடுக்குறாரு, அது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கப்படுது. சசாங்கோட நம்பர் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறதுல சூப்பர்னு சொல்லணும். ஸோ பாருங்கள், கடந்த 4 போட்டியில் 3 நாட் அவுட்ஸில் இருக்குது. அண்ட் நல்ல நம்பர் 30க்கு 61 அப்படின்ற மாதிரி பவர்ஃபுல் ஹிட்டராக பார்த்துருக்கோம். மார்க்கோ யான்சனோட அந்த பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஜேவியர் பேலட் விக்கெட் டேக்கிங்கில் அவ்வளோ கிரேட்டில், பட் சம்டைம் அதை பண்ண முடியுது. அண்ட் ரெயின்ஃபால், க்ளவுட் கண்டிஷன் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஃபேவர். இன்றைக்கி க்ளவுட் கண்டிஷன், ரெயின்ஃபால் கிடையாது. வைஷாக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறார். கடந்த 2 போட்டியில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போயிட்டார். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது விக்கெட் டேக்கிங்கில் இருந்திருக்காரு. அஸ்தீப்பு கடந்த 2 போட்டியில் விக்கெட் டேக்கிங்குள்ளே வந்துட்டார். ஸோ ரன்ஸுக்கு போன அந்த அஸ்தீப் அண்ட் நிறைய ஒயிட்ஸ் போட்ட அஸ்தீப்பு மும்பைக்கு வந்தால் வேறு லெவல் பண்ணுவார். அதுதான் போன போட்டியில் பண்ணார். ஜஹல் கஷ்டப்படுறார் கடந்த 2 போட்டியில். பார்ப்போம் இந்த கிரவுண்டில் மறுபடியும் பேக் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு டாப் ஆர்டர் ஐடன் மார்க்ராம், மார்ஸு, பண்ட்டு, பூரன் இவங்கெல்லாம் இந்த இன்னிங்ஸ் பில்டிங்கில் இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுக்குறாங்க, அந்த ஸ்டார்ட் கன்வெர்ட் ஆகலை. அது இந்த டீமுக்கு பெரிய பின்னடைவாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கனாலும் பதோனி அவ்வளோ சைன் இல்லை. ஒரு சில நேரங்களில் மட்டும் அப்துல் சமாத் ரன் மேக்கிங்கில் பெஸ்ட்டாக இருப்பார். அது இந்த சீசனில் டோட்டலாகவே கம்மியாக இருக்குது. முக்குல் சௌத்ரி ஒரு ஆறுதல் கொடுக்குறாரு, நல்லா பண்ணுறாரு, ஒரு மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி விஷயமும் இருக்குது. சார்ஜ் லிண்டே ஓவர்சீஸாக பார்க்குறாங்க. சமி, ஆவேஸ் கான், பிரின்ஸ் யாதவங்களாம் ஓரளவுக்கு டீசென்ட் பவுலிங் கொடுக்குறாங்க. திக்வேஷ் சாத்தியோட பவுலிங் டீசெண்டாக இருக்குது சில நேரங்களில். அண்டு இன்றைக்கி ஒரு வேளை ஓவர்சீஸ் எதுவும் யோசிக்கிறாங்களா? ஜோஸ் இங்கிலீஷோட அவைலபிள் இன்னுமே கொஷினாக இருக்குது. நோக்கியா அவைலபிள் பார்க்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா பேசுகிறங்கிற ஆங்கிள் அது யோசிச்சா தான் உண்டு. பார்க்கலாம். ஆவேஸ் கான் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. பிரின்ஸ் யாதவ், சமி இவங்கெல்லாம் நல்லா பண்ணும்போது இன்னொரு பேச தேவையில்லை. இங்கே ப்ராப்ளம் என்னென்னா இங்கே இருக்கிற பேட்டர்ஸ் தான். இந்த பேட்டர்ஸ் எல்லாம் குவாலிட்டி பேட்டர்ஸ், டவுட்டே கிடையாது. பூரான் வேர்ல்ட் கிளாஸ் T20 ஈவன் T10 பிளேயர்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி, மாஸோட ஹிட்டிங் தெரியும், மார்க் நம்ம என்ன மாதிரி பண்ணுவார், லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாமே இருக்குது. இப்படி இருந்துமே இந்த டாப் 4 அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணாதது இந்த டீமுக்கு ப்ராப்ளம். அண்ட் பவுலிங் பேஸ்லேயே ஒரீடாக கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா பிரின்ஸ் யாதவ் ஒரியாக சொன்னால் கூட அவர் நல்ல பவுலிங் இப்போ கொடுத்துட்ருக்காரு. சமி வேறு லெவல் பண்ணுவார். அண்டு ஆவேஸ் கானோட விக்கெட் டேக்கிங் நல்லா இருக்குங்கும் போது டீமாக நல்லா இருக்காங்க, அவுட்புட்டாக நல்லா இல்லை. அண்ட் இந்த அவுட்புட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து அவங்களோட கான்ஃபிடென்ட்டாக கேரி பண்ண முடியும். ஐடன் மார்க்ராமோட நம்பர் அந்த ஸ்டார்ட் கிடச்சிருக்கு, கன்வெர்ட் பண்ணாமல் இருக்கார். மிச் மார்ஸும் அதே இடத்துல தான் இருக்கார். பட் அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு ஷாட்டுமே நல்லா இருக்க ஒரு ஃபீல் இருக்குது. சடனாக விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு போயிட்டுருக்கார். இந்த சீசன் அப்படி தான் அவருக்கு போயிருக்கு. அண்ட் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ரிசர்வ் பண்ணிட்டு ஒரு போட்டியை தவிர்த்து அந்த ஒரு போட்டியில் ரொம்ப தடுமாறினார். முன்னே இருந்த கேம் இப்போ இல்லை அப்படிங்கிற ஃபீல் தான் கொடுக்குற நிக்கோலஸ் பூரனும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆயுஷ் பதோனி ஒரு போட்டி சூப்பர், போன போட்டியில் ஓரளவுக்கு மிடில் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரு. அது இது எப்பயுமே அவர் பண்ணுறது. டாப்போட ஃபெயில் ஆகும் போதெல்லாம் அப்துல் சமாத் கொஞ்சம் கஷ்டப்படுறார். பாசிபிளாக இன்றைக்கி சேஞ்ச் எதுவும் பண்ணுவாங்களா? முகுல் சௌத்ரி சூப்பராக பண்ணுறாரு. போன போட்டியில் விக்கெட் கீப்பிங் பண்ணார். இந்த போட்டியில் பாசிபிளாக பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விக்கெட் கீப்பிங் பேஸில் பண்ணிட்டு போன போட்டியில் ஒரு இன்ஜுரி கன்சர்னில் வெளியில் போயிட்டு திருப்பி பேட் பண்ணார். அண்ட் நெட்ஸில் கொஞ்சம் பார்க்குறோம் அந்த பேஸில் பண்ணிட்டு பெருசாக சீரியஸாக இஷ்யூ இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இஷ்யூனா வேறு யாராவது தான் யோசிக்கணும், பார்க்கலாம். ஜார்ஜ் லிண்டே பேட்டிங்கில் கொஞ்சம் எபிலிட்டி இருக்குது. ஸோ பார்க்கலாம். மிடில் பேஸில் இது ஓரளவுக்கு டீசென்ட் சாய்ஸ் தான். சமி பவுலிங்கில் அதில் குறிப்பாக டேலாம் வேறு லெவல் பண்ணுவார். அது அவர்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். சமி, புவனேஸ்வர் குமார் இவங்கெல்லாம் அந்த டே மேட்ச் லிஸ்ட்டில் நல்லா பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் பார்க்குறோம், இது கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறேன். ஜோஸ் பட்லரோட டே மேட்சஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ரன்ஸ் வரும். அண்ட் போன போட்டியில் ஃப்ளிப்சால்ட்டு டே மேட்ச்சில் அது பெங்களூரில் நல்லா பண்ணார். இதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஒரு வேளை லாங்கசையரில் இருக்கிறவங்களாம் அப்படி பண்ணுவாங்களா, இல்லை இங்கிலீஷ் பிளேயர்ஸ்னால் டேயில் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவாங்களா ஓப்பனர்ஸு?
ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எனிவே பார்க்கலாம், தொடர்ந்து அதை பார்க்குறதுனால அதை நான் சொல்கிறேன். ஆவேஸ் கான் விக்கெட் டேக்கிங்கில் கண்டிப்பாக நல்லா இருக்கார். டிக்வேஸ் சாத்தியோட விக்கெட் டேக்கிங் சில நேரங்கள் இருக்கும், சில நேரங்கள் இப்போ கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறார். முன்னாடி கண்ட்ரோல் இருக்கும், அந்த கண்ட்ரோல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கோங்கிற ஃபீல் இருக்குது. பிரின்ஸ் யாதவ் விக்கெட் டேக்கிங் போல தொடர்ந்து விக்கெட்ஸ் எடுக்கிறத பார்க்குறோம். நல்ல பவுலிங் இம்ப்ரூவ்மெண்ட் ஷோ பண்ணிகிட்டு இருக்காரு. மேட்ச் பார்க்கும்போது ஃப்ளோ எப்படி போகும், இனிஷியலாக சமியோட பவுலிங் இந்த சைட்லேருந்து எதிர்பார்க்கலாம். கூட பிரின்ஸ் யாதவ் நல்லா ஸ்டார்ட் கொடுக்க முடியும். அந்த இடத்த பிரியான்ஸ் ஆர்யான் பிரப்சிம்ரன் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இவங்க 2 பேரும் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணுறது தான் இந்த டீமோட சக்ஸஸாக இருந்திருக்கு. அண்ட் சமி அண்ட் பிரின்ஸ் யாதவ் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா இவங்க 2 பேர்த்த காலி பண்ணிவிட்டு மிடில் ஆர்டரில் ப்ரெஷரில் போட முடியும். இந்த ஸ்டார்ட் பக்காவாக இருக்கனால ஸ்ரேயாஸ் மாதிரி ஆட்கள் எலகண்டாக ஆடுறாங்க, எந்த ஒரு கஷ்டமும் படாமல் ஆடுற ஒரு ஃபீல் இருக்குது. பாசிபிளாக இந்த டாப் ஆர்டர் 3 பேருமே காலி பண்ணுறாங்க ஏர்லியாக. சமி பிரின்ஸ் யாதவ் மாதிரி ஆட்கள்னால் டெஃபினட்டாக ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் வதேரா மாதிரி ஆட்கள் ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவாங்க. இது இன்றைக்கி கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். அண்டு இந்த சைடும் பார்க்கும்போது நியூ பால் அஸ்தீப்பிட்ட இருக்குது. இந்த மும்பையில் பண்ண அளவுக்கு இங்கே பண்ண முடியுமா, அதுவும் கொஞ்சம் கேள்வி தான். அண்டு ஓரளவுக்கு ஸ்விங் கிடச்சா கூட மேனேஜ் பண்ணி மிச் மார்ஸ் அண்ட் மார்க் ராமால் ஆட முடியும். அண்ட் இன்னொரு எண்டில் மார்க்கோ யான்சனா அந்த க்ளவுட் கண்டிஷனில் டெஃபினட்டாக ஜேவே பேலட் பெஸ்ட்டு சாய்ஸ். ஓப்பனிங் பவுலிங் அவர்கிட்ட கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். போன போட்டியில் கொஞ்சம் சின்னதாக மாற்றம் செஞ்சு மார்க்கோ யான்சன் சைடு போனாங்க. ஸோ அதுக்கு பதிலாக கண்டிப்பாக பேலட் எடுத்துகிட்டு போகலாம் அன்றைக்கி. அண்ட் வைஷாக் மிடில் ஓவர்ஸில் வீசுகிறாரு. அண்ட் ஜஹல் மிடில் பாசிபிளாக கொஞ்சம் ரன்ஸுக்கு போகும்போது சசாங்கோட பவுலிங் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். மார்க்கஸ் ஸ்டோயினிஸுக்கு கண்டிப்பாக நிறைய ஓவர்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. எனிவே டாப்பில் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால இன்றைக்கி சார்ஜ் லென்டேவை மாற்றலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அண்ட் பேக் ஹேண்டில் கொஞ்சம் ஓவர்ஸ் போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிக்கப்படுது. அண்ட் பார்க்கலாம். அண்டு எய்டன் மார்க்ராமுக்கு ஒரு சில ஓவர்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சில இடங்களில் சில கேப்டன்ஸ் மிஸ் பண்ணுறாங்க. நல்ல ஆப்ஷன் அண்டு மேட்சப் ஆப்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தி ஆகணும். அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் அந்த பவுலர்ஸை ஸ்டிக் பண்ணுறது நல்லா இருக்குது. அந்த 5 பவுலர் ஸ்டிக்கு தேவைப்பட்டால் மட்டும் நிறைய அடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் சசாங் சிங் அப்படின்னு போகிறாரு. இது இந்த பவுலர்ஸுக்கெல்லாம் பயங்கர கான்ஃபிடென்ட்டை கொடுக்குற ஒரு விஷயம். அண்ட் நிறைய நேரங்களில் எம்எஸ் தோனி பேட்டர்ன் இப்படி தான் இருந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். அதுலேயே ஸ்டிக் பண்ணுறது, அந்த 11 ஸ்டிக் பண்ணுறது, பவுலர் இந்த ஓவர் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணுறது. சிஎஸ்கேவோட முன்னாள் சக்ஸஸே இப்படி தான் இருந்திருக்கு. மிடில் ஆர்டரில் நீ விளையாடுறியா, கொஞ்சம் ஓல்டு பாலை ப்ராக்டிஸ் பண்ணு, ஓப்பனிங்கில் விளையாடுறியா நியூ பாலை ப்ராக்டிஸ் பண்ணு, இந்த மாதிரி லெவலில் கூட அவங்க இறங்கி நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த சீசனில் பஞ்சாப் கிங்ஸ்கிட்ட தெளிவாக இருக்குது. ஸோ அதுதான் அவங்களோட சக்ஸஸ். மற்றபடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிளேயர் லிஸ்ட்டு அண்டு ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பர் பயங்கரம் அப்படிங்கிற மாதிரி ஈவன் சொல்லப்போனால் பயங்கரன்றது மும்பை இந்தியன்ஸுக்கு சொல்லலாம். பட் இங்கே அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் இருக்குது. பட் அதை தாண்டி அவங்களோட சக்ஸஸ் இருக்கிறதுக்கு காரணம் அந்த டிசிப்ளின் தான், சரியாக எடுத்துகிட்டு போகிற விஷயந்தான். அண்ட் எண்ட் ஓவரில் வைஷாக் அண்ட் அஸ்தீப்பை தான் எதிர்பார்க்குறோம். இங்கே ஆவேஸ் அண்ட் பிரின்ஸ் யாதவ் எண்ட் ஓவரில் சில நேரங்களில் இது கொஞ்சம் மாறலாம். சமி கூட எண்டில் வீசலாம், அது இருக்குது. அண்ட் எண்ட் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக சமி இருந்தும் பார்த்துருக்கோம். 2 டீமுமே ஈக்குவலாக இருந்திருக்காங்க 3-3 அப்படின்ற மாதிரி. அண்டு அதில் பவுல் ஃபஸ்ட்டு பண்ணும்போது வின் பண்ணதுன்னு பார்த்தா பஞ்சாப் கிங்ஸு அண்ட் சேஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸு ரீசெண்டாக தொடர் வெற்றிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. எல்எஸ்சி இந்த சீசனில் 2 வெற்றிகள் ஏற்படுத்தினால சில தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. 2 டீம் கடையில் ரீசெண்டாக பாருங்கள். அண்ட் இந்த டீம்ஸோட ஸ்கோரிங் பேட்டர்ன் அண்டு இதை பாருங்கள். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிருக்காங்க 3 விக்கெட் 4 விக்கெட் 5 விக்கெட்டு, ஒரு இடத்துல மட்டும் 7 விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ இது இருந்திருக்கு. அண்ட் லக்னோன்னு பார்க்கும்போது இங்கே 10 விக்கெட்டும் விட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி 8 விக்கெட் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 7 அப்படி இருந்திருக்கு. ஒரு இடத்துல மட்டும் சன்ரைசர்ஸ் அகெயின்ஸ்டாக மட்டும் 5 விக்கெட் ஹால். ஸோ 5 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ நிறைய விக்கெட்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா 141க்கு ஆல் அவுட் ஆகிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த டாப் ஆர்டரோட அந்த கொலாப்ஸ்னால ஓவராலாக டீம் ஆல் அவுட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் க்ளோஸாக வர்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். 2 டைம் ஆல் அவுட்ஸ் ஆகிருக்காங்க. ஒரு டைம் 8 விக்கெட் 7 விக்கெட் ஒரு டைம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கனால கொஞ்சம் விக்கெட்ஸ் அதிகமாக விடுவாங்க அப்படிங்கிறதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. டாப் 14. ஸோ அதனாலேயே பஞ்சாப் கிங்ஸோட பவுலர்ஸை கொஞ்சம் கவர் பண்ணுறது நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். அண்டு டாப்பில் இருக்க சில பேட்டர்ஸ் நல்லா பண்ணால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கொஞ்சம் கேமுக்குள்ளே வரலாம். ஈவன் இப்போயுமே நான் சொல்கிறேன், பஞ்சாப் கிங்ஸோட டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்கள சக்ஸஸ் பண்ண வச்சுருக்கு. அது சூப்பர் டீமு, செம்மையான டீமு, செம்மையான பிளேயர்ஸை இன்க்ளூட் பண்ண டீம் அப்படின்லாம் இப்போயுமே சொல்ல முடியல. பட் அந்த வகையில் ஒருவேளை டாப் ஆர்டரில் மிச் மார்ஸ், எய்டன் மார்க்ராம்
அதே நேரத்தில் பண்ட் மேலே எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட் இல்லை. அவரோட ஸ்ட்ரைக் அப்படியே 50 அடித்தார்னா அந்த டீம் டவுனு தான் ஆகும். ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் முன்னளவுக்கு பண்ண முடியல. அண்டு மேபி பவுலர் சைடு இனிஷியலாக விக்கெட்ஸ் ஆர்யா அண்டு பிரப்சிம்ரன்லாம் தூக்குனாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல எல்எஸ்ஜி கேமுக்குள்ளே வரலாம். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் 40-60 ரேஞ்சுக்கு நான் வந்துட்டு எல்எஸ்ஜிக்கு கொடுக்குறேன். பார்க்கலாம். டிக்வேஸ் ராதி, லிண்டே, ஜஹல், வைஷாக் இவங்களெல்லாம் கொஞ்சம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. இவங்களை விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸ்ரேயாஸ், பிரியான்ஸ் ஆர்யா அண்ட் பிரிப்சிம்ரனை கேப்டன் ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்ரேயாஸ் அந்த மிடில் பேஸில் கண்டிப்பாக பண்ண முடியும். பிரியான்ஸ் ஆர்யா அண்ட் பிரிப்சிம்ரனை கொஞ்சம் பார்க்கணும். சமி மாதிரி ஆட்கள் இனிஷியலாக இருக்கிறதுனால சமியுமே விக்கெட் டேக்கிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காரு. இந்த டே மேட்ச்சில் நல்லா பண்ணது தவிர்த்துன்னு பார்க்கும்போது கொஞ்சம் விக்கெட் டேக்கிங்கில் கஷ்டப்படுறாரு, இல்லைன்னு சொல்லலை. பட் 2.0ங்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த ஃபிட்னஸில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இந்த இனிஷியல் மூமெண்ட் எதுவும் கிடச்சிதுன்னா அதில் பிரியான்ஸ் அண்ட் பிரிப்சிம்ரன் காலியாக வாய்ப்பு இருக்குது. அங்கே கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. ஹேடன் மார்க்ரம், மிச் மார்ஸு சடனாக கேமுக்குள்ளே வரலாம். அந்த மாதிரி இடத்துல தான் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். இது வரைக்கும் உங்கள் பெரிய இன்னிங்ஸ் கொடுக்கல. கூப்பர் கொன்னலி இவரையுமே கொஞ்சம் யோசிக்கணும். மேபி சில ரைட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக கூப்பர் கொன்னலியோட அந்த பவுலிங் எதுவும் எடுப்படலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கே வேணும்னா பட் மோஸ்ட்லி அப்படி போகவும் மாட்டுறாரு. ஸோ அந்த பாயிண்டில் ட்ரை ஓகே மிடில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஏற்கனவே ஒரு டீசன்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த பாயிண்ட்லேயும் அவரை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸோட பவுலர்ஸ் யாரையாவது கேப்டனாக ட்ரை பண்ணால் அது கூட கொஞ்சம் டீசன்ட் சாய்ஸாக இருக்கும். அதுக்கு காரணம் எல்எஸ்சி விக்கெட்ஸ் நிறையா விட்டுருக்காங்க. அதுக்கான லிஸ்ட்டை தான் நான் கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களோட கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.